AI மூலம் ஆபாசமான காணொளிகள் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டது தொடர்பாக கூகுள் மற்றும் யூடியூப் நிறுவனத்திடம் இருந்து இந்திய மதிப்பில் 4 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் தம்பதிகள் டெல்லியில் இருக்கும் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. தங்களை பற்றிய அவதூறான காணொளிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும், இதே போன்று AI மூலம் உருவாக்கும் ஆபாச காணொளிகளை பதிவிடும் யூடியூப் நிறுவனத்தை தடை செய்ய கோரியும் அவர்கள் இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். குறிப்பாக தங்களுடைய பெயர்கள், குரல்கள், படங்களை AI-யால் தவறாக பயன்படுத்த முடியாத வகையில் புதிதாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துமாறும் அவர்கள் இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனல்ல சல்மான் கான், அபிஷேக் பச்சன், பூஜா ஹெக்டே, ஐஸ்வர்யா ராய் உட்பட்ட பல பிரபலங்களுடைய 250க்கு மேற்பட்ட டீப் பேக் காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த காணொளிகள் அனைத்துமே 1.65 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கு. இதில் சல்மான் கானுடன் ஐஸ்வர்யா ராய் நெருக்கமாக இருப்பது போன்ற காட்சிகளை AI மூலம் சித்தரிக்கப்பட்டு இருப்பதையும் இவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள்.